அனாதைகளின் தந்தை புனித தொன்போஸ்கோ பாகம் 3 புது நன்மை பெறுதல். ஜான் தனது 9ஆம் வயதில் கண்ட கனவில் அவர் குழந்தைகளுக்கு தலைவராகவும் அவர்களுக்கு இறைப்பணியை எடுத்துரைக்க தெரிந்து கொள்ளப்பட்டார் என்றும் 2ஆம் அதிகாரத்தில் கண்டோம். ஆனால் கல்வி அறிவில்லாத சிறுவன் மற்றவர்களுக்கு தலைவனாவது எங்கனம் பொருந்தும்? இறைவன் எவரையேனும் ஒரு உன்னத தகுதிக்கு அழைக்கும் போது அந்த தகுதிக்கு ஏற்ற அருள் வரங்களை அவருக்கு அளிப்பார் என்பது முற்றிலும் உண்மை. அப்படியே சிறிய ஜானுக்கும் இறைவன் வியக்கத்தக்க முறையில் உதவி புரிந்தார் என்பதை இனிமேல் கூறுவதைக் கொண்டு எளிதில் அறியலாம். மறைக்கல்வி வகுப்பில் ஜான் எப்பொழுதும் முதல் மாணவனாக இருந்தமையால் அந்த ஊர் பங்கு குருவானவர் அவரை பற்றி அடிக்கடி புகழ்ந்து பேசுவார். அநேக சிறுவர்கள் ஜானுடன் நட்பு கொள்ள எண்ணி அவரை தேடி செல்வார்கள். ஜானின் நண்பர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவர் தன் தாயிடமிருந்து கேட்டதும் பல புத்தகங்களிலிருந்து படித்ததுமான புனிதர்களின் புதுமைகளை சொல்லி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வார். அவர் சொல்வதும் புதுமைகளையும் புனிதர்களின் வரலாற்றையும் கேட்க சிறியோர் மட்டுமல்ல, பெரியவர்களும் ஆவலுடன் விரும்பி வருவார்கள். இன்னும் தெருக்கூத்தாடிகள் வீதியில் காண்பிக்கும் வித்தைகளை மக்கள் எவ்வளவு விருப்பமாக பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த ஜான் வேடிக்கை பார்க்கும் மக்களை தன்பால் திருப்ப விரும்பினார். ஆதலால் மிகவும் கடினப்பட்டு தெருக்கூத்தர்களின் வினோத விந்தைகளை நுட்பமாக கவனித்து வீட்டில் போய் பலமுறை பழகி வந்தார். பழகும்போது அவருக்கு ஏற்படும் காயத்திற்கு அளவே இல்லை. இடைவிடா முயற்சியினால் அவர் கற்ற கூத்தானது திறமை மிகுந்த தெருக்கூத்தர்களையும் வெற்றி கொள்ளும் வகையில் அமைந்தது. பின் தம் விளையாட்டுகளையும் வித்தை வேடிக்கைகளையும் அனைவருக்கும் மத்தியில் நடத்தி காட்ட ஆரம்பித்தார். அநேகர் அவைகளை பார்க்க ஆவலுடன் வருவார்கள். அவர் தம் விளையாட்டுகளை தொடங்கும் முன் மக்களுடன் சேர்ந்து ஜெபமாலை சொல்வார் அல்லது பங்கு குருவானவர் ஆற்றிய திருவுரையை திரும்ப கூறுவார். எவருக்காவது வழிபடவோ அல்லது அறிவுரைகளை கேட்கவோ விருப்பமில்லாது போக ஆரம்பித்தால் உடனே அவர், ஆஹா, உங்களுக்கு வழிபடவோ அறிவுரைகளை கேட்கவோ விருப்பமில்லையா? போவதென்றால் போகலாம், ஆனால் மறுபடியும் இங்கு வரவேண்டாம் என்பார். மக்களும் அவரின் விந்தையை காண விரும்பி வழிபாட்டிற்கும் திருவுரைக்கும் இருப்பார்கள். வழிபாடு முடிந்ததும் தமது வேடிக்கைகளை காண்பிப்பார். ஒரு பந்திலிருந்து பல பந்துகள் வெளிவரும்படி செய்வார். கையில் இருக்கும் பொருளை மறைய செய்து திரும்பவும் வர செய்வார். தண்ணீரை திராட்சரசமாகவும் திராட்சரசத்தை தண்ணீராகவும் மாற்றுவார். சோற்றை ஒரு பாத்திரத்தில் கொட்ட சோற்றுக்கு பதில் எல்லாம் உமியாக மாற செய்வார். சேவலை கொன்று அதை திரும்பவும் கொக்கரித்து கொண்டு உயிருடன் வர செய்வார். இன்னும் 2 மரத்துக்கடியில் கயிறொன்றை கட்டி அதன் மேல் நடப்பார். ஆடுவார், ஓடுவார், கரணங்கள் போடுவார். இன்னும் வேறுவிதமான விந்தைகள் பலவும் செய்வார். பார்ப்பவர் அனைவரும் வியந்து அதிக விருப்பத்துடன் இருக்கும்போது திடீரென விளையாட்டை நிறுத்தி, இப்பொழுது நாம் ஒரு ஜெபமாலை சொல்வோம் என்று சொல்லி எல்லோருடனும் ஜெபமாலை சொல்வார். ஞாயிறு திருப்பலி வழிபாட்டிற்கு செல்லாதவர்களையும் இறைவனுக்கு எதிராக தீய வார்த்தைகளை பேசுகிறவர்களையும் தம்முடன் சேர்ந்து வழிபாட்டில் கலந்து கொள்ளாதவர்களையும் விளையாட்டை பார்க்க அனுமதிக்க மாட்டார். இவ்வாறாக ஜான் தன் கனவில் பெற்ற கட்டளையை நிறைவேற்றத் தொடங்கினார். மேற்கூறிய விளையாட்டை நடத்தி காட்ட பல பொருட்கள் தேவைப்பட்டன. அவைகளுக்கு வேண்டிய பணத்திற்கு ஜான் தன் தாயாரும் உறவினர்களும் கொடுக்கும் சிறு தொகையை கவனமாக சேர்த்து வைத்திருந்தார். அவர் பறவையை பிடிப்பதிலும் கூண்டுகள் செய்வதிலும் வல்லவர். ஆதலால் பறவையையும் கூண்டையும் விற்று பணம் சேர்த்து வைப்பார். மேலும் தொப்பிகள் செய்யவும் காலுறைகள் பின்னவும் இன்னும் பல கைத்தொழில்கள் செய்யவும் தெரிந்திருந்தார். இவைகளை கொண்டு பணம் சேமித்து தமக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொள்வார். மார்கரித்தம்மாள் தன் மகன் செய்து வரும் அரிய வேலைகளைக் கண்டு வியந்து, 10 வயது சிறுவன், கல்வி அறிவில்லாதவன், தன் ஊரிலுள்ள சிறுவர்களையும் பெரியவர்களையும் தன் விருப்பம் போல் நடத்தி வருகிறானே, ஜெபம் செய்ய விரும்பாதவர்களையும் தன்னுடன் ஜெபம் சொல்ல செய்கிறான், தான் கேட்ட மறையுரையை அப்படியே திரும்ப சொல்கிறான், இறைவன் இவனை எந்த தகுதிக்கு அழைத்துள்ளாரோ என தன் மனதில் சிந்தித்துக் கொண்டிருப்பாள். ஜான் தனது 10 வயது நடக்கும் பொழுது இறைவனை தன் உள்ளத்தில் எழுந்தேற்றம் செய்ய நினைத்தார். ஆதலால் புதுநன்மை வாங்க ஆசை கொண்டார். 12 வயதுக்கு பின்தான் எல்லோருக்கும் புதுநன்மை கொடுக்கும் வழக்கம் உண்டு. எனவே ஜானுக்கு புதுநன்மை கொடுக்க முதலில் பங்கு தந்தை மறுத்துவிட்டார். பிறகு ஜானின் ஆழ்ந்த அறிவையும் புத்தி கூர்மையும் இறைப்பற்றையும் கண்டு அந்த ஆண்டு உயிர்ப்பு திருநாளின் பொழுது புதுநன்மை கொடுப்பதாக உறுதி செய்தார். மார்கரித்தம்மாள் தன் மகன் தக்க ஆயத்தத்துடன் புதுநன்மை வாங்கும்படி செய்ய பெரிதும் முயன்று வந்தாள். மும்முறை அவரை ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு அழைத்துச் சென்றார். என் அன்பு மகனே, இறைவனாகிய இயேசு உனக்கு பெரியதோர் வெகுமதி அளிக்கப் போகிறார். அதற்கு உன் இதயத்தை நன்றாக ஆயத்தம் செய்ய வேண்டும். ஒரு பாவத்தையும் மறைக்காதே. இனிமேல் நல்ல பிள்ளையாக இருப்பேன் என்று ஆண்டவரிடம் உறுதி கூறு என்று அடிக்கடி சொல்லி வருவாள். புதுநன்மை வாங்கும் நாள் வந்தது. மார்கரித்தம்மாள் தன் மகனை ஒருவரிடமும் பேச விடாமல் கோவிலுக்கு அழைத்துச் சென்று கூடவே இருந்து
சொல்ல வேண்டிய ஜெபங்களை அவருடன் சேர்ந்து சொல்லுவாள். அன்று முழுவதும் ஜானை ஒரு வேளையும் செய்ய விடாமல் அதற்கு பதிலாக ஜெப புத்தகத்தை படித்து அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும்படி செய்தாள். தங்கள் பிள்ளைகளை புதுநன்மை வாங்க ஏற்பாடு செய்யும் பெற்றோர்களுக்கு மார்கரித்தம்மாள் ஒரு எடுத்துக்காட்டென்றோ. ஜானுக்கு வயது 12 நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவருடைய ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது. அன்று ஊரில் பெரியவர்கள் சிலர் மக்கள் நாட்டியமாட வீதியில் ஒரு நாட்டிய அரங்கை அமைத்தனர். நாட்டியமாட அநேகர் வந்து கூடினர். மற்றும் பலர் வேடிக்கை பார்க்க போயிருந்தனர். அவர்களின் ஆட்டத்திற்கே அளவே இல்லை. மாலை ஆராதனைக்கு நேரமாகியும் அநேகர் அங்கேயே நின்று கொண்டிருந்தனர். ஜான் போஸ்கோ அவர்களிடம் சென்று கோவிலுக்கு வருமாறு அழைக்க அவர்கள் அவர் பேச்சை கேட்டதாக தெரியவில்லை. அப்பொழுது ஜான் உரத்த குரலில் ஒரு பெரும் பாட்டை பாட அவரின் குரல் இனிமை கேட்க எல்லோரும் அவரிடம் ஓடி வந்தனர். அவ்விடத்தில் சிறிது நேரம் நின்று பாடிய பின் பாடிக்கொண்டே கோவிலை நோக்கி நடந்தார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவர் பாட்டை கேட்டுக்கொண்டே கோவிலுக்கு சென்றனர். மாலை ஆராதனை முடிந்ததும் மக்கள் எல்லோரும் திரும்பவும் நாட்டிய மேடைக்கு சென்றனர். மாலை பொழுதில் நடனம் ஆடுதல் சரியல்ல என்று சிலருக்கு ஜான் சொல்ல ஒருவரும் அதை கவனிக்கவில்லை. உடனே ஜான் முன்போலவே உரத்த குரலில் பாட எல்லோரும் ஓடி வந்து அவரை சூழ்ந்து கொண்டனர். அவர் பாடி முடித்ததும் இன்னும் ஒருமுறை பாடும்படி எல்லோரும் கேட்க அவரும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டு பாடினார். நடனம் ஆடுவதற்கு தலைமையாய் இருந்தவர்கள் தங்களுடைய வருமானமெல்லாம் ஒரு சிறு பையனால் மறைவதைக் கண்டு அவரிடம் வந்து பணத்தை கொடுத்து, இதோ இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மரியாதையுடன் இவ்விடத்தை விட்டுப்போ, இல்லாவிடில் நீ இதுவரையில் படாத துன்பங்களை படுவாய் என்று அதட்டினார்கள். அதற்கு ஜான், ஓஹோ, என்ன சொல்கிறீர்கள்? இந்த இடம் உங்கள் வீடென நினைத்தீர்களோ? என் விருப்பப்படி நடக்க எனக்கு சுதந்திரம் இல்லையா? இங்கு என் உறவினர்களும் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்துச் செல்லவே நான் வந்திருக்கிறேன். நல்ல குடும்பத்தார் அனைவரும் இருண்ட இந்நேரத்தில் நடனமாடுவது அழகல்லவென்று ஒத்துக்கொள்வார்கள். பெரியவர்களாகிய நீங்களே இவ்வாறு செய்யலாமா? நமது கிராமத்தின் நற்பெயரையும் புகழையும் நாம் என்றும் காப்பாற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம் அல்லவா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள் என்று அஞ்சா நெஞ்சத்துடன் அதட்டி கூறினார். ஒரு சிறியவனிடமிருந்து இவ்விதமான உயரிய குணங்கள் வெளிவருவதைக் கண்ட அவர்கள் வெட்கி தங்கள் வீடு போய் சேர்ந்தார்கள். மற்றொரு நாள் ஒருவன் நடுத்தெருவில் நின்று கொண்டு அறிவுரைகள் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்லுவதை கேட்க மக்கள் எல்லோரும் ஆவலுடன் ஓடினார்கள். நமது ஜானும் அவ்விடம் சென்றான். அவன் துவக்கத்தில் நல்லபடியாக பேச ஆரம்பித்து பிறகு மதத்திற்கும் நெறிமுறைகளுக்கும் எதிராக பேசலானான். இதை கேட்ட ஜான் அதிகமாகவே வேதனைப்பட்டு அவனை அவ்விடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என எண்ணினார். உடனே தமது வீட்டுக்கு ஓடி கயிறு ஒன்றை கொண்டு வந்து அதை 2 மரக்கிளைகளிடையே கட்டி தமது வித்தையை காட்ட ஆரம்பித்தார். மக்கள் எல்லோரும் தீய அறிவுரைகளை சொல்லுபவனை விட்டுவிட்டு ஜானுடைய வித்தைகளை காண ஓடினர். தான் தனியே விடப்பட்டதை அறிந்த அம்மனிதன் வெட்கி அவ்விடத்தை விட்டு அகன்று போனான். 10 வயது சிறுவனாகிய ஜான் அங்கு வாழும் மக்கள் எல்லோருடைய மனதிலும் இனிதாக நிறைந்திருந்தார். தம் திறமைகள் அனைத்தையும் மக்களுக்காகவே பயன்படுத்தினார். எல்லோரையும் இறை சிந்தனையில் வாழும்படி செய்தார்.